பிரியமானவர்கள், உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருத்தையும் அவருடைய நினைவின் பிரகாரம் வழி நடத்துவராக. நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற பிரகாரமாய் கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவர் என்ற தலைப்பின் கீழ் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஏசாயா 35 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கும் போது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள், சஞ்சலம் தாய்ப்பவர்கள் விட்டு ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி அவருடைய தலையின் மேல் இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். பிரியமானவர்களே, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறபடினாலே நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேலே கர்த்தர் வைத்திருக்கிறதுனால கர்த்தர் நமக்கு முற்றிலும் போதுமானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை அவருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறவராக இருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் சந்தோஷமா இருந்தால் தான் நாம் ஆரோக்கியமா இருக்க முடியும் என்று சொல்லி கர்த்தருக்கு தெரியும். ஆகினாலே கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபை தருகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால நித்திய மகிழ்ச்சியை நம்முடைய தலையின் மேல் வைத்திருக்கிறார். எப்படி நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அதே போல நித்திய மகிழ்ச்சியை நம்முடைய தலையின் மேல் வைத்திருக்கிறார். ஆகினால கர்த்தர் நமக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவேல் 2 அதிகாரம் 26, 27 வசனங்களை வாசிக்கும் பொழுது, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை வெட்கப்பட்டு போகாதபடி நடத்துகிறவராக இருக்கிறதுனாலே கர்த்தர் நமக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா காரியங்களிலும் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார், விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார், சுகமளிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்பதற்காகவே இவைகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஆகினாலே என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகினால தான் கர்த்தர் நமக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார். நம்ம வெட்கப்படாதபடி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறதுனால கர்த்தர் நமக்கு முற்றிலும் போதுமானவர் என்று சொல்லி பார்க்கின்றோம். யோவான் 4 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்று என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு நித்திய ஜீவகாலமாய் நமக்குள்ள இருக்கும்படியாய் கொடுத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் போதித்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகினால தான் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறதான நமக்கு நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 1 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இனிமேல் தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம் என்று சொல்ல இல்லை. எப்போ நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தோமோ அப்பவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாற்றப்பட்டு விட்டோம். பிரியமானவர்களே, ஆகினாலே நீண்ட நாளாய் கர்த்தராவினை ஆசீர்வதியும் என்று சொல்கிறதெல்லாம் ஜெபிப்பதை நிறுத்திவிட்டு, கர்த்தாவினை கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் சொல்லி தேவனை மையப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். பிரியமானவர்களே, ஏனென்று சொன்னால் நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை அறிக்கை செய்து அதன் மூலமாக தேவனை மையப்படுத்துவர்களாக நம்ம இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆகினால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசு மூலமாக தேவன் நமக்கு உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனாலே கர்த்தாவே ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்க சொல்லி தேவனை மையப்படுத்த வேண்டும். ஆகினால நம்மை ஆசீர்வதிக்கிறவருமாக அவர் இருக்கிறதுனால கர்த்தர் நமக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் 103 சங்கீதம் 5 வசனத்தை வாசிக்கும் போது, நான் அளிக்க நன்மையினாலே திருப்தி ஆகுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாயை நன்மையினால திருப்தி ஆக்குகிறவராக இருக்கிறார். என் ஜனங்கள் நான் அளிக்க நன்மையினால திருப்தி ஆவார் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆகினால கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிறவராக இருக்கிறார், நன்மையினால திருப்தி ஆக்குகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நன்மையே செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நன்மையே செய்கிறதான தேவனாக இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரமபிதானத்தில் வேண்டிக் கொள்ள சொன்னால் அவர் உங்களுக்கு நன்மையானவைகளே செய்கிறவராக இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம். நன்மையான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறோம் சொல்லி பார்க்கிறோம். ஆகினால் அவர் எப்பொழுதுமே நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் சொல்லி பார்க்கிறோம்.
நன்மையினால் நம்ம திருப்தி ஆக்கிறவராக இருக்கிறார். ஆகினால் கர்த்தர் நமக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கவனித்து தேவனை மையப்படுத்துவதாக இருக்கணும். கர்த்தர் நம்ம நன்மையினால திருப்தி ஆக்கிறன்னு சொல்லி இருக்கிறதுனாலே, கர்த்தர் நீர் நன்மையினால திருப்தி ஆக்கிறவராக இருக்கிறேன், அதற்காக நம்ம சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், நம்ம ஆராதிக்க சொல்லி தேவனை நாம் மையப்படுத்துவதாக இருக்கணும். அடுத்ததாக சங்கீதம் 191 சங்கீதத்திலே சங்கீதம் 91:6 வாசிக்கிறோம். நீடித்த நாட்களாய் நான் அவனை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லுகின்றார். அப்போ நீடித்த நாட்களாய் கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிறவராக இருக்கிறார். ஒரு நாள் 2 நாள் இல்லை, நீடித்த நாட்களாக கர்த்தர் நம்ம திருப்தியாக நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையா இருந்தாலும், உலக பிரகாரமான வாழ்க்கையிலும், சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும், எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை திருப்தி ஆக்குகிறவராக இருக்கிறார். நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தி ஆக்குவேன் என்று சொல்றார். ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்ம எங்க வைத்திருக்கிறார் சொன்னால் அவருடைய மறைவிலும் அவருடைய நிழலும் வைத்திருக்கிறார். ஆகையினால கர்த்தர் நமக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால தான் நீடித்த நாட்களாய் நம்ம திருப்தி ஆக்குறார். சங்கீதம் 91:16 விதமாய் சொல்கிறது, நீடித்த நாட்களாய் திருப்தி ஆக்குகிறவன் சொல்லி பார்க்கிறோம். பிலிப்பியர் 4:13 வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாவற்றையும் செய்ய பலன் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். நம்ம பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்கிற பலனை நாம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆகையினால கர்த்தர் நமக்கு எல்லாவற்றிலும் பலன் தருகிறவராக இருக்கிறார். என்ன காரியத்தை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை செய்கிறதுக்கான பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறதுனாலே கர்த்தர் நமக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார். ஊழியம் செய்கிறதா இருந்தாலும் அல்லது வேலையை செய்கிறதா இருந்தாலும் எந்த காரியத்திலும் கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலனை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறதுனாலே ஆசீர்வாதம் அவரால் தான் உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய பலத்தினால நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கவில்லை, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதான பலனை கர்த்தர் கொடுக்கிறதுனால நாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறோம். ஆகினாலே கர்த்தர் நமக்கு பலன் தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றை செய்ய கர்த்தர் நமக்கு பலனை தருகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக ஏசாயா 48:17 வாசிக்கும் பொழுது, பிரயோஜனமானவைகள் எல்லாம் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிறவன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்கிறார். அப்ப கர்த்தர் நமக்கு பிரயோஜனமானவைகளை எல்லாம் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். அவர் தான் நம்ம நடத்துவேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிறார். ஆகையினாலதான் நம்ம அடிக்கடி பேச வேண்டும், நான் நடக்கிறதுல கர்த்தர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார், நான் நடப்பேன், நான் பண்ணுவேன், நான் செய்வேன் சொல்றதெல்லாம் நிறுத்திட்டு கர்த்தரே என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் தான் வாக்கு பண்ணியிருக்கிறார், பிரயோஜனமானவைகளை எல்லாம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிறதான தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே கர்த்தர் தான் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகையினால கர்த்தர் எனக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார் சொல்லி விசுவாசிக்கணும். பிரியமானவர்களே, நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு என்னவா இருக்கிறான்னு சொல்லி பரிசு வேதாகமத்தில் சொல்லி இருக்கிறதோ அவராகவே அவர் நமக்கு இருக்கிறார். ஆகையினால வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு ஆம் என்றும் இருக்கிறது. இந்த வாக்கு தத்துவத்திலே ஏசாயா 48:17 பிரயோஜனமானவைகள் எல்லாம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லி இருக்கிறதுனாலே கர்த்தர் நமக்கு பிரயோஜனமானவைகள் எல்லாம் போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறார் சொல்லி இந்த வார்த்தை மூலமாக அறிந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள பிதாவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுமத்துகிறோம். நீரேகளை நடத்துகிறவராக இருக்கிறதுக்காக எமக்கு நன்றி. எங்களுக்கு முற்றிலும் போதுமானவராக இருக்கிறேன் சொல்லி ஒரு வார்த்தை மூலமாக நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு உதவி செய்கிறீர். நாங்கள் தொடர்ந்து இவைகளை அறிந்து கொண்டு உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென்.